தாம்பரத்தைச் சேர்ந்த பிரபல தாதாவான சிசிங் ராஜா தொடர்ந்து பல்வேறு வழக்குகளில் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சந்தேகத்தின் அடிப்படையில அவரை தேடி வந்தார்கள். ஏனென்றால் இதுல ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழிவாங்குவதற்கு தான் அந்த கொலை நடந்ததாக கூறப்பட்டதனால் ஆற்காடு சுரேஷிற்கு நெருங்கிய ஒரு நபராக சிசிங் ராஜா இருந்தவர். எனவே சிசிங் ராஜாவினுடைய கை இதில் இருக்குமா என்பதற்காக தான் சிசிங் ராஜாவை தேடி வந்தார்கள். தீவிரமாக ஒரு ஆந்திர வனப்பகுதியிலே அவரை தேடி வந்த நிலையில நேற்று இரவு அங்கு வைத்து கடப்பா பகுதியில ஆந்திர மாநிலம் கடப்பாவில் வைத்து அவரை கைது செய்ததாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு சென்னைக்கு விசாரணைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். சென்னையில வேளச்சேரியில இதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு, அதாவது ஒரு மதுபான விடுதியில் அதன் ஊழியர் ஆனந்தன் என்பவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்குல சிசிங் ராஜாவை கைது செய்வதற்காக காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பிறகு அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அந்த சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி எங்கே இருக்கிறது என்று அவரிடம் விசாரணை நடத்தியதாகவும், அதன்படி அவர் நீலாங்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில அக்கறை, அதாவது சோழிங்கநல்லூர் அக்கறைக்கு இந்த இடைப்பட்ட பகுதியில் பக்கிங்கம் கால்வாய் இருக்கிறது. அந்த கால்வாய் பகுதியில இந்த புதர் நிறைந்த பகுதியில் அந்த துப்பாக்கியை மறைத்து வைத்திருப்பதாக அவர் கூறியதாகவும் போலீசார் கூறுகின்றனர். அதன் அடிப்படையிலே அவரை அழைத்து அதிகாலையிலே அந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்வதற்காக கொண்டு வரும் பொழுது அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாருடைய வாகனத்தை நோக்கி அவர் சுட்டதாக சொல்லப்படுகிறது. 3 முறை அவர் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும், அதுல 2 குண்டுகள் காவல்துறையினுடைய வாகனத்துல, அதாவது ஆய்வாளர் விமலுடைய வாகனத்துல 2 குண்டுகள் பாய்ந்திருப்பதாக போலீசார் தரப்புல கூறுகின்றனர். அதற்கு பிறகு எதிர்த்தாக்குதல், ஆய்வாளர் விமல் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டதுல 2 முறை சுட்டதுல 2 குண்டுகளும் சிசிங் ராஜாவின் உடலில் பாய்ந்து அவர் உயிரிழந்திருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும், அவர் அங்கு உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவர்கள் கூறியதை அடுத்து தற்பொழுது புனக்கூராய்வுக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக, என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு, வழக்கமான இதுமாதிரி என்கவுண்டர் சம்பவம் நடந்தால் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்படும். அதன்படி இந்த சம்பவமும் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி அந்த என்கவுண்டர் நடந்த இடத்தில் நேரடியாக விசாரணை செய்து வருகிறார். எப்படி நடந்தது என்பது குறித்து அந்த காவல்துறையினர், அப்போது என்கவுண்டர் சம்பவத்தில் இருந்த காவல்துறையினர் விளக்கி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.